கலைஞரின் குரல் ஓவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கலைஞரின் குரல் ஓவியத்துல இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, பெயலாற்றா நீர் உழந்த உன் கண் உயலாற்றா உய்வில் நோ என் கண் இருத்து அப்படின்னு சொல்லி கண் விது பழிதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வரக்கூடிய குரல் 1174வது குரல். இந்த குரலுக்கு கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னா, இது என் குற்றம் அல்ல மனதின் குற்றமே அப்படின்னு சொல்லி, என் கண்கள் மனதின் குற்றமும் அல்ல என் கண்கள் செய்த குற்றமே அப்படின்றதா இது ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஒரு எப்பயுமே பெண்களை பார்த்து ஆண்கள் சைட் அடிப்பாங்க, அப்படி சைட் அடிக்கிறாங்களா சொல்றாங்களா, அது மாதிரி அந்த மாதிரி இந்த இந்த குரல்ல கலைஞர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு ஆணை பார்த்து பெண் சைட் அடிக்கிற மாதிரி. அதாவது ஆண் அவ்வளவு வர்ணிக்கிறான். ஒரு வயக்காடு, ஒரு கிராமத்துல ஒரு வயக்காடு, அந்த வயக்காட்டினுடைய கரை வழியாக வாய்க்கால், அந்த வாய்க்கால் கரைப்போம் சேரு சகதியா இருக்கும். அப்ப ஒருத்தன் வர்றான். அவன் நல்ல ஒரு அழகானவன். அவன் அழகானவன் சொல்றான். அவன் மம்பட்டி போட்டுட்டு தோட்ட வேலை, விவசாய வேலையை பார்த்துட்டு இப்படி எழுத்தாப்புல வர்றான். இவன் புல்லுக்கட்டை தூக்கிட்டு வர்றான் எழுத்தாப்புல. அவனை பார்த்ததுனாலயோ அவனை பார்த்தனா அவன் அப்படி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே ஒரு பெண் விழுந்தா கூட ஆண் வேகமா தூக்கிடலாம். ஆனா ஒரு ஆண் விழுந்துட்ட பிறகு இவளால தூக்க முடியாது, அவனை தூக்க முடியாது. ஆனா அவனுடைய விழுந்ததை அப்படியே ஃபுல்லா பார்த்து ரசிக்கிறான். அவனுடைய தோல் குன்று மாதிரி இருக்கு, அவனுடைய மார்புகள் அகன்ற மார்பகம், அதுல நான் படுத்து தூங்கணும் அப்படின்றலாம் சொல்றா. அவனுடைய என் இதழோடு உரசணும் அப்படின்லாம் அந்த கற்பனையில சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு ஒரு வழியா அவன் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு போறான். அதாவது அவளை ஒரு கணத்துல ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு கிழிச்சுட்டு போறான். அது அவன் போனது இவளுக்குள்ள ஒரு காம உணர்வு, ஒரு காதல் நோய் அப்படின்றது வருது. அதனால இது என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே அத்தை மாமன் மகள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி, ஜாதகம் பார்த்ததுல இப்போதைக்கு குடிக்கக்கூடாது, ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிங்க, சாஸ்திரம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பிரிந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. இதுக்கு இடையில இப்படி ஒரு சந்திப்பு நடந்துருச்சு. இப்ப இவளுக்கு விட்டுட்டு போயிட்டானே, அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டான். போன உடனே அதனால ஏற்படக்கூடிய அந்த காம நோய், அது எனக்கு ரொம்ப அந்த கண் இழைத்த குற்றம் தான், இது நான் இழைத்த குற்றம் இல்லை, என் கண் தான் இது இழைத்த குற்றம், அதற்கு தண்டனையாக என் கண்கள் அழுது இறுதியாக நீர் வறண்டு போயிற்று கிடக்கின்றதே அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல வருது. தீராத காம நோய் எனக்கு உருவாக்கிய கண்கள் நீர் வறண்டு போகும் வரையில் அழுதது நியாயம் தானே, அது நீர் வறண்டு வரையில் அழுதது நியாயம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குரல்ல சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது ஒரு காதலனை கண்டுவிட்ட ஒரு பெண்மணி தனக்கு ஏற்பட்ட காதல் நோயை குறித்து சொல்வதாக வள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதான் இந்த குரல், அருமையாக குரல் இருக்கிறது. கலைஞரின் குரல் ஓவியம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.